இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியின் படிப்போம் ஜெயிப்போம் உயர்கல்வியை தேர்ந்தெடுப்பதில் உள்ள சந்தேகங்களை தீர்க்கும் நிகழ்ச்சி தினமும் மாலை 5 மணிக்கு. வணக்கம். போஸ்டர்ஸ் எட்கேர் வழங்கும் தமிழ்நாடு 360க்கு உங்களை வரவேற்பது நான் ராம்குமார். தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்ட நிகழ்வுகளையும் விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். கொடைக்கானலின் முக்கிய சுற்றுலா தலங்களில் பிளாஸ்டிக் கழிவுகள் மற்றும் தண்ணீர் பாட்டில்கள் தடை செய்யப்பட்ட பொருட்கள் கொண்டு செல்வதை கண்காணித்து சுற்றுச்சூழலை பாதுகாக்க வலியுறுத்தல். நாகப்பட்டினத்தில் கடும் வெயில் காரணமாக முந்திரி விளைச்சல் பாதிப்பு. பூக்கள் பிஞ்சுகள் கருகி வருவதால் விவசாயிகள் கவலை. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே தெருவில் குளம்போல் தேங்கி நிற்கும் மழை நீர். தொற்றுநோய் பரவும் அபாய நிலை ஏற்பட்டுள்ளதால் நீரை அகற்ற கோரிக்கை. கணிதம் குறித்த கேள்விக்கு அசாத்தியமாக பதிலளிக்கும் 4 வயது குழந்தை பல்வேறு விருதுகள் பெற்று சாதனை படைத்து அசத்தல். அமெரிக்கா விதித்துள்ள இறக்குமதி வரியால் கரூரில் ஏற்றுமதி ஜவுளி நிறுவனங்கள் மூடப்படும் அபாயம். ஜவுளி உற்பத்தியாளர்களின் நிலை குறித்து விவரிக்கும் சிறப்பு செய்தி தொகுப்பு. கொடைக்கானலில் முக்கிய சுற்றுலா தலமான வெள்ளி நீர்வீழ்ச்சி பகுதி பிளாஸ்டிக் கழிவுகள் மற்றும் குப்பை கூலமாக காட்சியளிப்பதால் சுற்றுலா பயணிகள் முகம் சுளிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் முக்கிய சுற்றுலா தலமாக விளங்கி வருகிறது. கோடை வெயில் சுட்டெரித்து வரும் நிலையில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் கொடைக்கானலுக்கு படையெடுத்து வருகின்றனர். இந்நிலையில் கொடைக்கானலின் இயற்கை சூழலை பாதுகாக்கும் வகையிலும் வன விலங்குகளை பாதுகாக்கும் நோக்கத்திலும் பிளாஸ்டிக் பொருட்கள் பயன்பாட்டிற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் கொடைக்கானலுக்கு வரும் சுற்றுலா பயணிகளுக்கு 1 லிட்டர் 2 லிட்டர் தண்ணீர் பாட்டில்கள் மற்றும் பிளாஸ்டிக் பொருட்களை தடுக்கும் விதமாக கொடைக்கானல் மற்றும் பழனி அடிவார பகுதிகளில் 3க்கும் மேற்பட்ட சோதனை சாவடிகள் அமைக்கப்பட்டு சோதனை செய்யப்பட்ட பிறகு சுற்றுலா பயணிகள் மலைப்பகுதிகளுக்குள் அனுமதிக்கப்படுகின்றனர். இந்நிலையில் தற்போது முறையான வாகன சோதனை இல்லாததால் கொடைக்கானலில் பிளாஸ்டிக் பொருட்கள் மற்றும் தண்ணீர் பாட்டில்கள் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இதில் கொடைக்கானல் முக்கிய பகுதியிலான நட்சத்திர ஏரி, வெள்ளி நீர்வீழ்ச்சி, பாம்பார் அருவி உள்ளிட்ட பகுதிகளில் பிளாஸ்டிக் கழிவுகள் மற்றும் குப்பை கூலங்கள் வீசப்பட்டு வருகின்றன. மேலும் அவ்வப்போது மழை பெய்து வரும் நிலையில் அருவிகளிலும் நீரோடைகளிலும் தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பாட்டில்கள் அதிக அளவில் காட்சியளிக்கின்றன. எனவே முறையாக ஆய்வு செய்து கொடைக்கானல் வரும் இயற்கை வளங்களையும் வன விலங்குகளையும் பாதுகாக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கொடைக்கானலுக்கு பிளாஸ்டிக் பொருட்களை தடை பண்ணியிருக்காங்க. தடை பண்ணது மீறி கெஸ்ட்டுக்கு கொண்டு வரவங்கள்ட்ட ஒரு சில பேர்கிட்ட 20 ரூபா 30 ரூபான்னு சொல்லி அவதாரம் விதிக்கிறாங்க. அதை முறையாக செக் பண்ணுறதில்ல. கிட்டத்தட்ட ஒரு 100 பேர் இருக்காங்க அதுக்காக வேண்டி வேலை செய்யக்கூடிய ஆளுங்க. அதை முறையாக பராமரிப்பு இல்லாமல் சில்வர் ஃபால்ஸில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த பாட்டிலெல்லாம் தூக்கி போட்டு ரொம்ப மாசடைஞ்சு காணப்படுது. அதே மாதிரி வனவிலங்குகள் பாதிக்கப்படுது. இதை தடை பண்ணாக்க இதை சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் நல்ல முறையாக செக் பண்ணி அனுப்பணும். இந்த பிளாஸ்டிக் பொருட்கள் இங்கே இருக்கக்கூடாது. அதே மாதிரி இந்த பாட்டிலுக்கெல்லாம் பூரா சில்வர் ஃபால்ஸில் பார்த்து எனக்கு பூரா குப்பை அடைஞ்சு காணப்படுது. இதை உடனே இந்த மாவட்ட நிர்வாகம் இது சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் உடனே நடவடிக்கை எடுக்கும்படி இந்த கொடைக்கானல் மக்களின் சார்பாக. நாகப்பட்டினத்தில் கடும் வெயில் காரணமாக முந்திரி விளைச்சல் பாதிக்கப்பட்ட நிலையில் விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர். மணற்பாங்க புன்சை நிலத்தில் விளையும் பணப்பயிர் முந்திரியாகும். ஒருமுறை மரம் நட்டால் தொடர்ந்து பல ஆண்டுகளுக்கு பலன் தருகின்றன. பொதுவாக ஆண்டுதோறும் மார்ச் மாதம் துவங்கி மே மாதம் வரை முந்திரி அறுவடை நடைபெற்று வருகிறது. அதன்படி நாகப்பட்டினம் மாவட்டம் காமேஸ்வரம், பூவை தேடி, விழுந்தமாவடி, புதுப்பள்ளி, வேட்டைக்காரன் இருப்பு உள்ளிட்ட பகுதிகளில் 700 ஏக்கரில் முந்திரி சாகுபடி செய்யப்பட்டு வருகிறது. தற்போது இந்த முந்திரி மரங்கள் பூத்து காய்க்க தொடங்கி உள்ளன. ஆனால் தற்பொழுது கடும் வெயில் காரணமாக முந்திரி பூக்கள் மற்றும் பிஞ்சுகள் கருகி வருகின்றன. 1 ஏக்கருக்கு 100 கிலோ கிடைத்து வந்த நிலையில் தற்பொழுது 1 ஏக்கருக்கு குறைந்த அளவே கிடைப்பதாகவும் சென்ற ஆண்டு கிலோ 130 ரூபாய்க்கு வரை விற்று வந்த முந்திரி விதைகள் தற்பொழுது 70 ரூபாய்க்கு மட்டுமே விற்பனை செய்யப்பட்டு வருவதாகவும் முந்திரி விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். எனவே அரசே முந்திரிக்கு உரிய விலை நிர்ணயம் செய்து கொள்முதல் செய்ய வேண்டும் என்றும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பூவெல்லாம் அப்படியே கறி போயிருப்பாரு. நல்லா பூ வச்சிருக்கு. ஆனால் பூ வச்சிருந்தாலும் பாருங்க மழை இல்லாத காரணத்தால் அப்படியே கருகி போச்சு. இதுமாதிரி இந்த நம்ம கடலோர பகுதியில் ஏகப்பட்ட ஊர்களில் அப்படியே கருகி போச்சு எல்லா ஊர்லேயும். இதனால் விவசாயம் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. இப்போ சாதாரணமாக பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நல்லா காய்ச்சிருக்கு. காய்ச்சிருந்தாலும் அப்படியே பூ கருகி போடுறதுனால கொட்டி போயிடுது.
இது சாதாரண இப்போ கிலோ 70 ரூபாய்க்கு எடுக்கிறாங்க. இதை வந்து அரசாங்கமே கொள்முதல் செஞ்சு அரசாங்கம் எடுத்துக்கிட்டாக்கா ஒரு நல்ல எங்களை போட ஒரு விவசாயம் நல்லதாக இருக்கும். ஆண்டிப்பட்டி அருகே மழைநீர் தெருவில் குளம்போல் தேங்கி நிற்பதால் தொற்றுநோய் பரவும் அபாய நிலை ஏற்பட்டுள்ளது. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி சுற்றுவட்டார பகுதியில் கடந்த சில நாட்களாக அவ்வப்போது மழை பெய்து வருகிறது. இந்த மழையின் காரணமாக சீதா ராம்தாஸ் நகரின் தெருப்பகுதிகளில் மழைநீர் குளம்போல் தேங்கி உள்ளது. 2 அடி முதல் 3 அடி வரை தெருக்களில் ஆங்காங்கே மழைநீர் தேங்கி நிற்பதால் வாகன ஓட்டிகள் மற்றும் பாதசாரிகள் மிகுந்த சிரமத்திற்குள்ளாகி வருகின்றனர். அத்துடன் பள்ளி செல்லும் மாணவ மாணவிகள் மற்றும் முதியோர் மிகுந்த அவதிக்குள்ளாகி வருகின்றனர். இந்த மழை நீரோடு குப்பை கழிவுகளும் கலந்து தேங்கி நிற்பதால் நோய் தொற்று பரவும் அபாய நிலை ஏற்பட்டுள்ளது. எனவே தேங்கி நிற்கும் மழைநீரினை அகற்றவும் தொடர்ந்து மழைநீர் வடிகாலில் செல்லும் அளவிற்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பழனியில் 4 வயது குழந்தை கணிதம் குறித்த கேள்விக்கு அசாத்தியமாக பதிலளிப்பது அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் சிவசுப்பிரமணி சிந்துஜா தம்பதியின் 4 வயது மகள் சியா. இவர் தனியார் பள்ளியில் LKG பயின்று வரும் நிலையில் கணிதத்தில் மிகுந்த ஆர்வம் கொண்டவராக விளங்குகிறார். தனது குழந்தை பருவத்திலேயே கணிதத்தில் கூட்டல், கழித்தல், பெருக்கல், வகுத்தல் என அனைத்து விதமான கணிதமும் கற்றுள்ளார். குழந்தை சியாவிடம் கணிதம் குறித்து எவ்வளவு சிரமமான கேள்விகள் எழுப்பினாலும் உடனடியாக பதில் கூறுவது அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்துகிறது. minus 2000 plus 9000 minus 4000 got is 5000. Very good. சியாவின் கணித அறிவை கண்ட பெற்றோர் அபாகஸ் போன்ற கணித படிப்பில் சேர்த்து பயிற்சி வைத்துள்ளனர். அனைத்தையும் மிகவும் எளிதாக கற்றுக்கொண்ட சியா தற்போது அபாகஸில் 3ஆம் நிலையை முடித்துள்ளார். அத்துடன் குழந்தை சியா ஓவியம், சிலம்பம் உள்ளிட்ட கலைகளிலும் சிறந்து விளங்குகின்றார். இவர் இந்தியன் புக் ஆஃப் ரெக்கார்ட், ஒலிம்பியாட் நட்சத்திர திறமையாளர், ஓவியக் கலையில் மைசூர் அரசு விருது, அபாகஸ் சாம்பியன் 2024, மாநில அளவிலான சிலம்பத்தில் முதலிடம் என பல்வேறு விருதுகளை பெற்று சாதனைகளை குவித்துள்ளார். ஷியா யூகேஜி படிக்கிறா. ஸோ இவளுக்கு சின்ன வயசுலேருந்தே மேக்ஸு ஸ்டடீஸ் இதிலெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஸோ அதை நாங்கள் பார்த்து ஐடென்டிஃபை பண்ணி தான் ஸ்பெஷல் ட்ரைனிங் கொடுத்தோம். நாங்களாம் வந்து அபாகஸ்க்கு ஸோ மேக்ஸ் இந்த மாதிரி நாங்களாம் இண்டிவிஜுவலாக வந்து ட்ரைனிங் கொடுத்தோம். சிங்கமுனரி அருகே எஸ்புதூர் அம்மன் செட்டிக்குறிச்சி முத்தாலம்மன் கோவிலில் கொழுக்கட்டை சூறையிட்டு வினோத திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. சிவகங்கை மாவட்டம் சிங்கமுனரி அருகே செட்டிக்குறிச்சி முத்தாலம்மன் கோவில் அமைந்துள்ளது. இக்கோவிலில் ஆண்டுதோறும் கொழுக்கட்டை சூறையிடும் வினோத திருவிழா நடைபெறுவது வழக்கம். அதன்படி இவ்வாண்டு திருவிழாவில் 9 கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் ஒன்று கூடி வினோத திருவிழாவை நடத்தினர். இதில் அம்மன் செட்டிக்குறிச்சி முத்தாலம்மன் போர்ட்டலில் 9 கிராம மக்களும் ஒரே நேரத்தில் ஒன்று கூடி சிறு தானியங்களில் தயாரித்த கொழுக்கட்டைகளை சூறைவிட்டு நேர்த்திக்கடனை செலுத்தினர். ஆண்கள் ஒன்று கூடி குச்சியை வைத்து கோலாட்டம் போல நடனமாடுகின்றனர். பின்னர் ஒரே நேரத்தில் குச்சிகளை வானத்தை நோக்கி எறிந்துவிட்டு திரும்பி பார்க்காமல் சென்று விடுகின்றனர். பின்னர் அனைவரும் மீதும் கிணற்று நீர் தெளிக்கப்பட்டு வீடுகளுக்கு செல்கின்றனர். விழாவை கொண்டாடினால் இவ்வாண்டு விவசாயம் செழிக்கும் என்பது இவர்களின் நம்பிக்கையாக உள்ளது. பொன்னமராவதி அருகே நடைபெற்ற பாரம்பரிய மீன்பிடி திருவிழாவில் ஏராளமான கிராம மக்கள் பங்கேற்று போட்டி போட்டு மீன்களை பிடித்துச் சென்றனர். புதுக்கோட்டை மாவட்டம் அதிக நீர்நிலைகள் கொண்ட மாவட்டம் என்பதால் இங்கு மீன்பிடி திருவிழாக்கள் அதிக அளவில் நடத்தப்பட்டு வருகின்றன.
அந்த வகையில் பொன்னமராவதி அருகே உள்ள மூலங்குடி கிராமத்தில் உள்ள 4 பாசன கண்மாய்களில் பாரம்பரிய மீன்பிடி திருவிழா நடைபெற்றது. ஊர் பெரியவர்களால் சாமி கும்பிடப்பட்டு வெள்ளை வீச கண்மாய்களை சுற்றி திரண்டிருந்த பொதுமக்கள் ஆர்வத்துடன் கண்மாயில் இறங்கினர். ஜாதி மத பேதமின்றி நடைபெற்ற இத்திருவிழாவில் கிராம மக்கள் பங்கேற்று ஊத்தா, வலை, தூரி, கூடை, பறி உள்ளிட்ட உபகரணங்களை கொண்டு மீன் பிடித்தனர். இதில் போட்டி போட்டு ஜிலேபி, கெண்டை, ஐரை, விரால் ஆகிய நாட்டு வகை மீன்கள் பிடிக்கப்பட்டன. கோடைக்காலம் தொடங்கி கண்மாய்களில் நீர் குறைந்து வருவதால் மழை பெய்து கண்மாய்கள் நிரம்பவும் விவசாயம் செழிக்கவும் வேண்டி இத்திருவிழா நடத்தப்பட்டு வருகிறது. அச்சிறுபாக்கம் அருகே தனியார் பள்ளியில் நடைபெற்ற ஆண்டு விழாவில் மாணவ மாணவியரின் கண்கவர் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. செங்கல்பட்டு மாவட்டம் அச்சிறுபாக்கம் அருகே உள்ள தொழுப்பேடு ஆலம் இன்டர்நேஷனல் பள்ளியில் 4ஆம் ஆண்டு விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதில் எல்கேஜி முடித்த மழலையர்களுக்கு பட்டங்கள் வழங்கி கௌரவம் செய்யப்பட்டது. தொடர்ந்து பல்வேறு போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் மற்றும் கேடயம் வழங்கப்பட்டன. அத்துடன் மாணவ மாணவிகள் பாரம்பரிய உடையணிந்து கண்கவர் கலை நிகழ்ச்சியில் நடத்தினர். இதில் முக்கிய பிரமுகர்கள், மாணவ மாணவியர், பெற்றோர் என பலரும் பங்கேற்றனர். ஹோஸ்டர்ஸ் எட்கேரின் தமிழ்நாடு 360ல் அடுத்து வருவது உங்கள் ஊர் நிகழ்வுகளை விரைவாக வழங்கும் உள்ளூர் எக்ஸ்பிரஸ். தஞ்சை மாவட்டம் பாப்பநாடு நெம்மேலி கிராமத்தில் அமைந்துள்ள பாலமுருகன் கோவிலில் கும்பாபிஷேகம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. முன்னதாக யாகசாலை 4 கால யாக பூஜைகள் நடைபெற்றன. பின்னர் செண்டை மேளம் முழங்க கடம் புறப்பாடாக கோபுரத்தை சென்றடைந்தது. இதைத் தொடர்ந்து சிவாச்சாரியர்கள் கோபுர கலசத்தின் மீது புனித நீர் ஊற்றி கும்பாபிஷேகத்தை நடத்தி வைத்தனர். இவ்விழாவில் சுற்றுவட்டார பகுதியை சேர்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர். நார்த்தாமலை முத்துமாரியம்மன் கோவிலில் பங்குனி தேரோட்டம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. புதுக்கோட்டை மாவட்டம் நார்த்தாமலையில் பிரசித்தி பெற்ற முத்துமாரியம்மன் கோவில் அமைந்துள்ளது. இக்கோவில் பங்குனி தேர் திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்று வருகிறது. விழாவின் முக்கிய நிகழ்வான தேர் திருவிழா நேற்று நடைபெற்றது. இதில் புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் அருணா தேரோட்டத்தை தொடங்கி வைத்த நிலையில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தேரை வடம்பிடித்து இழுத்தனர். புதுக்கோட்டை முத்துமாரியம்மன் கோவில் திருவிழா நிறைவு பெற்றதை முன்னிட்டு பெண்கள், சிறுவர்கள் ஒருவர் மீது ஒருவர் மஞ்சள் நீர் ஊற்றும் திருவிழா நடைபெற்றது. புதுக்கோட்டையில் அமைந்துள்ள முத்துமாரியம்மன் கோவிலில் பூச்சொரிதல் விழா கடந்த 30ஆம் தேதி வெகு சிறப்பாக நடைபெற்ற நிலையில் நிறைவு நாளான இன்று மஞ்சள் நீர் ஊற்றும் திருவிழா நடைபெற்றது. இதில் ஒருவர் மீது ஒருவர் மஞ்சள் நீரை ஊற்றியும் வண்ணப் பொடிகளை தூவியும் ஆட்டம் பாட்டத்துடன் கொண்டாடி மகிழ்ந்தனர். உயர்கல்வியில் சேரவுள்ள மாணவர்களின் சந்தேகங்களை தீர்க்கும் வகையில் ஒரு புதிய முன்னெடுப்பாக நமது மாலை முரசு தொலைக்காட்சியில் தினந்தோறும் மாலை 5 மணிக்கு படிப்போம் ஜெயிப்போம் என்ற நிகழ்ச்சி ஒளிபரப்பாகிறது. உயர்கல்வி தொடர்பான சந்தேகங்களுக்கு துறை சார்ந்த ஆளுமைகள் விளக்கம் அளிக்க உள்ளனர். 100 நாள்களில் 100 படிப்புகள் தொடர்பாக நிபுணர்கள் விளக்கம் அளிக்கின்றனர். அந்த வகையில் இன்று மாலை 5 மணிக்கு ஒளிபரப்பாகும் நிகழ்ச்சியில் கல்வியாளர் கலைமணி சிறப்பு விருந்தினராக பங்கேற்று மாணவர்களின் சந்தேகங்களுக்கு பதிலளிக்க உள்ளார். உயர்கல்வியில் எந்த படிப்பை தேர்வு செய்தால் எதிர்காலம் நன்றாக இருக்கும், படிக்கும் காலத்தில் மாணவர்கள் வளர்த்துக் கொள்ள வேண்டிய திறன்கள் என்னென்ன, நுழைவுத் தேர்வு தொடர்பான சந்தேகங்கள் உள்ளிட்டவற்றை மாணவர்கள் தொலைபேசி வாயிலாக கேட்டு பயன்பெறலாம்.